ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பர்வம் பார்த்துட்ருக்கோம். இதில் கடுமையான ஒரு நிபந்தனையை துருபத அரசன் திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஒரு கடுமையான இலக்கை நிர்ணயம் பண்ணுறாரு. இதை அர்ஜுனனை தவிர யாராலுமே இதை செய்ய முடியாது அப்படின்னு அவர் நம்புகிறாரு. பல மன்னர்கள் முயற்சி செஞ்சு வில்லில் நான் ஏற்றக்கூட முடியாமல் அந்த மாபெரும் வில்லால் தள்ளப்பட்டு கீழே விழறாங்க. துரியோதனன் கூட கீழே இப்படி தான் விழுந்துடுறாரு. அந்த நேரத்தில் கர்ணன் எழுந்து தன்னுடைய திறமையை பரிசோதிக்க முடிவு செய்கிறாரு. கர்ணன் வில்லில் நானேற்றியாச்சு. அந்த வில்லும் நானுமா சேர்ந்து வட்டமாக வளைஞ்சு நிற்கிது. சுயம்வரத்தில் கலந்துக்கிறதுக்காக தாங்கள் ஏற்கனவே தரித்திருந்த பிராமண வேஷத்திலேயே வந்திருந்த பாண்டவர்களும் இதை பார்க்குறாங்க. கர்ணன் அந்த இலக்கை அடிச்சிருவான் அப்படின்னும் திரௌபதியை அவன்தான் திருமணம் செய்ய போகிறான் அப்படின்னும் அவங்க நம்புகிறாங்க. சூரியனே அங்கே வந்து விட்டது போல தேஜஸோடு விளங்கிய கர்ணன் இலக்கை நோக்கி அம்பை செலுத்த இருந்த நேரத்தில் திரௌபதி, ஒரு தேரோட்டியின் மகனை நான் ஒருபோதும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் கர்ணனுடைய செவிகளில் விழுது. அப்போது கர்ணன் விரக்தியோட, கோபத்தோட, வெறுப்போட அந்த வில்லை கீழே போட்டுட்டு தன்னுடைய இடத்துக்கே மறுபடியும் திரும்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வேறு பலரும் முயற்சி செஞ்சு அந்த வில்லில் நானேற்ற முடியாமல் கீழே விழறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனன் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து எழுந்து வில்லை நோக்கி நடக்கிறாரு. பிராமண வேஷத்தில் இருந்த அர்ஜுனனை பார்த்த அங்கே இருந்த பிராமணர்கள் சிலர் ஆரவாரம் செய்கிறாங்க. ஆனால் அந்த பிராமணர்களிலேயே வேறு சிலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கவலை அடைகிறாங்க. சத்திரிய வீரர்களால் நானேற்ற முடியாத வில்லில் நானேற்றி ஒரு இலக்கை வீழ்த்திவிட ஒரு பிராமணனால் முடியுமா? இந்த இளைஞன் எதுக்காக இந்த வீண் முயற்சியில் இறங்குறான்? இது பிராமணர்களுடைய வேலையே இல்லை. இதனால் எல்லா பிராமணர்களுக்குமே அவமானம்தான் வரப்போகுது. இவனை தடுத்து விட்டால் கூட நல்லதாக இருக்குமே அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் வேறு சில பிராமணர்களோ, அது எப்படி சொல்ல முடியும்? சத்திரிய மன்னர்களையெல்லாம் வீழ்த்திய பரசுராமர் ஒரு பிராமணர் தானே, கடலையே குடித்து விட்ட அகஸ்தியரும் ஒரு பிராமணர் தானேன்னு சொல்கிறாரு.